வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 24 ஆண்டுகளுக்கு பிறகு சுக்கிரன் மற்றும் வியாழன் எரிப்பு நிலையில் ரிஷபராசியில் தங்களது பலத்தை இழக்கிறார்கள். இதனால் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய இந்த 3 ராசி மக்களுக்கு இக்காலம் சிக்கல் உடையதாக இருக்கிறது. சோதிடம் என்பது 9 கிரகங்களில் வியாழன் மற்றும் சுக்கிரனுக்கு குறிப்பாக முக்கியத்துவம் அளிக்கிறது. சோதிடத்தில் பிசாசுகளின் அதாவது ராட்சதர்களுடைய குருவாக சுக்கிரன் இருக்கிறார், தேவர்களின் குருவாக வியாழன் இருக்கிறார். இதன் விளைவாக சுக்கிரனுக்கும் வியாழனுக்கும் விரோதமான உறவு இயற்கையிலேயே இருக்கிறது. இந்த 2 கிரகங்களுடைய சாதகமான மற்றும் பாதகம் உள்ள நிலைகள் நல்ல மற்றும் சுபகாரியங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த 2 கிரகங்களும் எரியும் நிலையில் இருக்கும்போது முக்கியமான மற்றும் சுபகாரியங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. சுக்கிரன் மற்றும் வியாழன் எரியும் நேரத்தை பற்றி நாம் பார்க்கும்போது, சுக்கிரன் எரிப்பு நேரம் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி காலை 7:27 நேரத்திற்கு மேஷராசியில் சுக்கிரன் எரிந்த பிறகு ஜூலை 11, 2024 அன்று காலை சுக்கிரன் 7:59 மணிக்கு உதயமாகிறார். மே 3ஆம் தேதி 10:08 நேரத்திற்கு வியாழன் ரிஷபராசியில் அஸ்தமித்து பின்னர் அவர் மீண்டும் ஜூன் 3 அன்று பிற்பகல் 3:21 மணிக்கு உதயமாகிறார். இதனால் 24 ஆண்டுகளுக்கு பிறகு வியாழன் மற்றும் சுக்கிரனின் எரிப்பு ஒரே நேரத்தில் நிகழ்கிறது. இந்த 2 பெரிய கிரகங்களும் அந்தந்த நிலையில் இருக்கும்போது சில ராசி மக்கள் சாதகமற்ற பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வலைப்பதிவில் சுக்கிரன் வியாழன் எரிப்பு ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய இந்த 3 ராசி மக்களுக்கு என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். இவர்கள் சற்று எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் தங்கள் செயல்பாடு இருக்க வேண்டும் என்று உறுதியிட்டு கூறுகிறது. ரிஷபராசி சுக்கிரன் மற்றும் வியாழன் எரியும் போது ரிஷபராசி மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இவர்கள் செய்யும் வேலையில் இவர்கள் சில சிரமங்களை சந்திக்கலாம். உங்கள் தொழிலில் சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழலும் உங்களுக்கு நேரிடும். சிறிய வேலைகளுக்கு கூட உங்கள் பங்கில் அதிக முயற்சி தேவைப்படும். இந்த நேரத்தில் உங்கள் மேல் அதிகாரிகளுடன் அவர்களுடனான உறவில் சரிவை நீங்கள் அனுபவிக்கலாம். உங்கள் சக ஊழியர்கள், பணியாளர்கள் உங்களை எதிர்ப்பது மற்றும் உங்கள் வழியில் சில தடைகளை ஏற்படுத்துவதற்கும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். இதன் விளைவாக நீங்கள் மன அழுத்தத்தின் அறிகுறிகளை கொண்டு செயல்படுவீர்கள். தொழில் முனைவோர் லாபம் ஈட்டுவதற்கு அதிக முயற்சியும் அதிக கட்டுப்பாடும் உழைக்கவும் வேண்டியிருக்கும். உங்கள் செலவுகள் கணிசமாக உயரும் இந்த காலத்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் விருப்பங்களையும் செலவுகளையும் பூர்த்தி செய்வது உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும். நீங்கள் எந்த பணத்தை சேமிக்க முடியாமல் போகலாம். குடும்பத்தில் உள்ள ஒருவரின் உடல்நிலை மோசமடையும் சூழல் இருக்கிறது. அவருக்கு உரிய மருத்துவ செலவுகள் ஏற்படும் கூடுதலாக. இதனால் திருமண வாழ்க்கைக்கு நல்ல காலமாக இருக்காது. உங்கள் பங்குதாரர் அல்லது காதலருடன் நீங்கள் முரண்படலாம். அதனால் சிரமத்தை அடைந்து மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய சூழலும் இருக்கிறது. சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுகிறது. அடுத்து சிம்மம். சுக்கிரன் சிம்மத்தின் 9ஆம் வீட்டில் தற்சமயம் எரியும் போது வியாழன் 10ஆம் இடத்தில் எரிகிறார். இந்த சூழ்நிலையில் நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. சில பிரச்சனைகளால் உங்கள் குழந்தையின் வளர்ச்சி தடைபடலாம். ஒரு வேலைக்கு நீங்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் இலக்குகளை நீங்கள் அங்கு அடைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தொழிலாளர்கள் தீவிர வேலை அதிருப்தியை அனுபவிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இது மீண்டும் மீண்டும் தங்களின் வேலை மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இருந்தாலும் வணிகர்களுக்கு இது ஒரு மோசமான தருணமாகவும் இருக்கும். இவர்கள் தங்கள் துறையில் குறைந்த லாபத்தில் தங்களை திருப்திப்படுத்த வேண்டியிருக்கும். சில நேரங்களில் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும். எனவே இந்த நேரத்தில் பொருளாதார நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். தங்களின் உறவுகளை பற்றி பேசுகையில் உங்கள் துணையுடன் நீங்கள் வாக்குவாதம் செய்யலாம். அதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். உங்கள் துணையுடன் அவருடனான உங்கள் திருமணத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இருக்கிறது. இதை தவிர உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த வாய்ப்பையும் எடுக்காதீர்கள், ரிஸ்கையும் எடுக்காதீர்கள். சற்று மென்மையாகவும் பணிவுடனும் பண்புடனும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவருடைய கருத்துக்களை கேட்டறிந்து நீங்கள் அதற்கு தகுந்தவாறு நிதானமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்து விருச்சிகம். இந்த விருச்சிக ராசியின் மக்களுடைய 6ஆம் வீட்டில் சுக்கிரனும் 7ஆம் வீட்டில் குரு பகவானும் எரிகிறார்கள். சற்று இவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய காலமாக இக்காலம் இருக்கிறது. இவர்கள் வேலையில் வெற்றியை காண முடியாத சூழலும் இருக்கிறது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவான சூழ்நிலை உங்களுக்கு தருகிறது. உங்களின் சிறிய செயல்களுக்கு கூட உங்கள் பங்கில் அதிக முயற்சி தேவைப்படுகிறது. வணிக உரிமையாளருக்கும் இது ஒரு சவாலான தருணமாக இருக்கிறது. குறைந்த லாபத்திற்கு கூட நீங்கள் எட்ட முடியாமல் பாடுபட வேண்டிய சூழலும் இருக்கிறது. இதனால் நீங்கள் கூடுதல் முயற்சி செய்ய வேண்டிய சூழலை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். வியாபாரத்தில் வணிகத்தில் பங்குதார கூட்டாண்மையில் வியாபாரம் செய்யும் மக்களுக்கு நலமற்ற சிரமங்களை சந்திக்க நேரிடும். உங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் மனைவியையும் நன்றாக ஒருங்கிணைக்காமல் இருக்க வாய்ப்பு உள்ளது. கருத்து பரிமாற்றங்களிலும் கருத்து மோதல்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் ஏற்படக்கூடிய சிந்தனை சிதறல்களும் உருவாகி உங்கள் வாழ்வை சீரழிக்கும் தன்மையில் இருக்கிறது. வியாழன் எரியும் போது என்ன நடக்கும் என்ற கேள்விக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சுபகாரியங்கள் நிறுத்துவது உத்தமம். கிரகம் எரிந்தால் என்ன செய்வது? நியமிக்கப்பட்ட கிரகங்களுக்கு பிரார்த்தனை அல்லது வழிபாடுகளை வழங்கவும் மற்றும் கிரகம் தொடர்பான பரிகாரங்களை செய்வது நலமாகும். சுக்கிரன் எரியும் போது என்ன பலன் நடக்கும் என்று கேட்கிறார்கள். சிலருக்கு இந்த கட்டத்தில் திருமண பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். சிலருக்கு திருமணத்தில் தடை உண்டாகும். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரான ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம். நன்றி.